ஸோ பாருங்க முரளி இன்வெஸ்டர் ருபீஸ் பி இன் காம்பவுண்டர் ஸ்கீம் அட் த ரேட் ஆஃப் 25% per annum. சரி ஓகே முரளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பின்ற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரியா ஓ 25%. சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டட் 500 இன் ஏ காம்பவுண்டர்ஸ். ஓகே அப்போ 500 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 20% சொல்லிட்டாங்க, 2 வருஷம் சொல்லிட்டாங்க ஓகேவா. அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுமே 2 இயர்ஸ் தான். சரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 2 இயர்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் போத் த ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 670 சொல்லிட்டாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்கீம்ல சேர்த்து வந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் 670 சொல்லிட்டாங்க. ரெண்டுமே காம்பவுண்டர்ஸ் தான் சொல்லிட்டாங்க. அப்போ 500 இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% 2 இயர்ஸா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்டர்ஸ்னா என்னது முதல் வருஷமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் சேம் தான் 20% அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20%. செகண்ட் இயர் போறப்போ உங்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுமா. அப்போ 20%ல ஒரு 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது எக்ஸ்ட்ரா ஒரு 4 வரும் ஓகேவா. அப்போ 20 + 4 அப்போ 44. அப்போ 500ல 44% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதாவது 2 வருஷம் முடிவில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிடும் கரெக்டா. இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது 220 வருமா. இப்போ 220 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு அந்த 2வது ஸ்கீம்ல போட்ட 500 ரூபாய் போட்டுருப்பாங்களா அங்கே கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் சரியா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மொத்தம் இன்ட்ரெஸ்ட் பண்ணா 670 2 ஸ்கீம்ல. அப்போ நம்ம ஒரு ஸ்கீம்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். அப்போ அதுல இருந்து அதை மைனஸ் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 515 வருமா சாரி 415 வந்துடும் கரெக்டா. 450 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு இந்த முரளி பார்த்தீங்கன்னா பீன்ற பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்களா அதில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 415 இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 25% பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 20% நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ல வர மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. பி இன்ட்டு 25% உங்களுக்கு என்னது 125/100 போடுமா. அப்போ டேரக்டா அதை மினிமைஸ் பண்ணியே போறேன் 5/4 × 5/4. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். மேலே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும் காம்பவுண்ட் அமௌண்ட் ஃபார்முலா போடுறதுனால மேலே இருக்கிறது அமௌண்ட்டாக இருக்கும், கீழே இருக்கிறது நமக்கு பிரின்சிபலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் பிரின்சிபலாக மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கரெக்டாக. அப்போ அதே பண்ணுங்க பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25, கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16. அப்போ 25ல 25ன்றது என்னது அமௌண்ட்டு, 16ன்றது பிரின்சிபல் கரெக்டாக. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16ன்றது பிரின்சிபல். அப்போ அமௌண்ட் வந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா. அப்போ என்ன வரும் 9 பார்ட் கிடைக்குமா. அப்போ 9/16 தானே. இப்போ 9/16 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது மொத்தம் 16 பார்ட்ல 9 பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரியா. அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் 800 வந்துடும் சரியா. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் என்னது உங்களோட ஆன்சர்.